கர்த்தர் நமக்கு கொடுத்த வசனத்துக்கு நேராக கடந்து போகலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். John chapter 3 verse 6. வாசிக்கலாம். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். சோ என்ன சொல்றது, தலைப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் கொடுத்தேன்னு சொன்னா, உங்கள் பிறப்பை வலியுறுத்துங்கள். ஆங்கிலத்தில் சொல்லப்படுது பாத்தீங்கன்னா accentuate your birth அப்படின்னு சொன்னா, அழுத்தமா உங்களுடைய பிறப்பை அழுத்தமா என்ன பண்ணீங்க, வலியுறுத்துங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிகாஸ் யூ ஆர் a different person. அதுக்கு உங்களுடைய எண்ணங்கள் உங்களுக்குள்ள வரணும். அங்க சொல்லும் பொழுது இயேசுவன் சொல்லிக் கொடுக்கிற காரியங்கள் பாத்தீங்கன்னா, மாம்சத்துல பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவினால பிறப்பது ஆவியா இருக்கும். அங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறார் அந்த காரியங்களை. அப்போ ஏன் சொன்னா, அவேர்னஸ், we have to be aware of who we are. நம்ம யார் என்பதை குறித்து நம்ம என்ன சொல்றதா அறிந்திருக்கணும். அதை நம்ம என்ன பண்ண சொன்னா, அந்த வலியுறுத்து அப்படின்னு சொன்னா, you have to emphasize on it strongly. It's not just saying, இது சொல்றது இல்ல, அது என்ன பண்ண வலியுறுத்து. அது ரொம்ப முக்கியமானது. அப்படின்னா என்னுடைய லைஃப்ல வந்து என்னுடைய வாழ்க்கையில இது என்ன பண்ணணும், நான் எப்பொழுதும் வலியுறுத்தி கொண்டிருக்கேன். நான் யார், என்னுடைய பிறப்பு என்ன, இது சொல்லிக் கொடுத்து நான் இருக்கணும். ஏன் சொன்னா அதுதான் உங்களை மாற்ற போகுது, வேற எதுவும் உங்களை மாற்ற முடியாது. ஏன்னா டிஃபரன்ஸ் வேற ஒண்ணுமே கிடையாது. வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? பிரைஸ் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ ரெண்டு பிறப்புகள் இருக்கு நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல், பிசிக்கல் ஒரு காரணம். இயற்கையாக அல்லது மாம்சத்துல நம்ம வந்து பிறப்பது, அது ஒரு பிறப்பு இருக்கிறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஆவி பிறப்பு. சோ ஒரு மனுஷன் வந்து இது ரெண்டுலயும் பிறக்கும். He must have two births. ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி வந்து இரண்டு மரணங்கள் இருக்கு. மாம்ச மரணம், ஆவின் மரணம் இருக்கிறது. இது ரெண்டும் இருக்கிறது. சோ தேவனிடத்துல செல்லுகிறவர்கள் அவர்களுக்கு ரெண்டு பிறப்பு இருக்கணும், ஒரு மரணம் இருக்கணும். ரெண்டு பிறப்பு இருக்கணும், ஒரு மரணம். சோ அவங்க மாம்சத்துல பிறந்திருக்கணும், ரெண்டாவது ஆவியில அவங்க பிறக்கணும். அதே போல மாம்சத்துல மரணம் இருக்கணும். அப்பொழுது அவர்கள் தேவனோடு கூட இருப்பார்கள். தேவனிடத்துல போகாதவர்கள், நரகத்துல போகிறவர்கள், மரணத்துக்கு எழுதப்பட்டவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு பிறப்பு, என்ன சொல்றது, ஒரு பிறப்பு இருக்கும், ரெண்டு மரணம் இருக்கும். மாம்சத்துல பிறந்திருப்பார்கள், ஆண்டவரே ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, இல்ல ஏற்றுக்கொள்ளாம இருப்பாங்க. சோ ஏற்றுக்கொண்டுதான் ரெண்டாவது இருக்கும். பட் அது வந்து ஆனா டெத் நேரம் கூடாது, ரெண்டு மரணம் வரக்கூடாது. மாம்சத்துல மறிக்கிறவர்களாக இருந்து ஆவில மறித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவங்க வந்து நரகத்துக்கு போவாங்க. You can have 2 deaths. You can have 2 births. But you cannot have 2 deaths. ரெண்டு மரணங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடாது. சோ நமக்கு இது புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து என்ன சொல்றது, உலகத்துக்கு இது பைத்தியமாய்க்கும். அவங்களுக்கு அது புரியாது. ஏன்னா பார்க்க கண்களினால பார்க்க முடியாத காரியங்கள். ஆனா வேதத்துல தெளிவா இருக்கிறது, தேவன் இப்படிதான் நமக்கு நியமித்திருக்கிறார். ஆகையால நம்ம வந்து அதனாலதான் ரொம்ப எச்சரிப்பா இருக்கிறோம். ரெண்டு பிறப்பு குறித்து நாம் எச்சரிக்கை இருக்கிறோம். ரெண்டாவது ஒரே ஒரு மரணம் மட்டும்தான் நமக்கு நேரிடும். ஆமென். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். One thing that separates a Christian and a non-Christian, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் வித்தியாசமாய் காண்பிக்கிறதுன்னா அவர்களுடைய பிறப்பும் அவருடைய உள்ளான மனிதன், இது ரெண்டு தான் வந்து டிஃபரன்ஸ். நல்லா பண்ணுங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து just putting up an introduction, so I will be teaching on that. இது ரெண்டு தான் டிஃபரன்ஸ். ஏன்னா எல்லாருமே ஞாபகம், எல்லாருக்கும் மாம்ச பிறப்பு உண்டு, சரிங்களா? ஆனா ரெண்டாவது பிறப்பு தான் வித்தியாசம். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும். ரெண்டாவது உள்ளான மனுஷன் பலன் அடையும். உள்ளான மனுஷன் பலன் அடைகிறது தான் வித்தியாசம். இல்லைன்னா வித்தியாசம் தெரியவே தெரியாது. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல இருந்து 8ஆம் வசனம். Romans chapter 8 verse 6 to 8. மாம்ச சிந்தை மரணம்,
ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா? எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். இப்ப பாத்தீங்கன்னா மாம்ச சிந்தை ஆவியின் சிந்தை. சோ இந்த மாம்சத்துல பிறந்தவனுக்கு இருக்கிற காரியங்கள் ஆவிக்கு பிறந்தவனுக்கு ரெண்டுமே இருக்குது. ரெண்டு செப்பரேட். நல்லா புரிஞ்சுக்கணும், ரெண்டும் செப்பரேட். இப்ப இங்க எழுதப்பட்ட காண்பிக்கிறது என்னன்னு சொன்னா மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தை ஜீவனும் சமாதானம். நல்லா பாருங்க. அப்ப மாம்சத்துல பிறந்தவன் என்ன பண்ண முடியாது, தனக்கு இருக்கிற தன் சிந்தையோட அந்த மைண்ட்ல என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. சொல்லும் போது மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அப்ப மாம்சத்துல பிறந்தவன் மாம்ச சிந்தையில் அது மாம்சத்துல பிழைக்கும்படி அவன் எதை செய்தாலும் என்ன பண்ணாது, மரணத்துக்கு ஏதுவானது, அது தேவனுக்கு விரோதமானது. அப்ப மாம்சத்துல இருக்கிறவர்கள் யாரும் என்ன பண்றாங்க, தேவனுக்கு பிரியமான எதையும் செய்யாதபடிக்கு அவங்க கீழ்ப்படியறது மாட்டாங்க. எப்பவுமே கீழ்ப்படியாம தான் அவங்களிடத்துல இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிறது. அப்போ நீங்க இப்படிப்பட்டவர்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அதே போல என்னுடைய வாழ்க்கையில என்ன இருக்குது, நான் மாம்சத்தையும் பிறந்திருக்கிறோம், ஆவில பிறந்திருக்கிறோம். மாம்சத்துல பிறந்தவனுடைய சிந்தையில நான் வாழ ஆரம்பித்தால் தேவனுக்கு நான் பகையாக தான் நான் வாழ முடியுமே தவிர நான் என்ன பண்ண முடியும், பிரியமாய் வாழ முடியாது. ஆவில நான் வாழும் பொழுது தேவனுக்கு என்ன பண்றேன், நான் சொல்லப்பட்டேன், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு என்ன இருக்க முடியாது, பிரியமா இருக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். மாம்சத்துல நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், ஆனால் மாம்சத்துக்கு உட்பட்டவனா இருந்தா என்ன பண்ண முடியாது, பிரியமா இருக்க முடியாது. அதனாலதான் என்னுடைய எம்பசைஸ் எப்ப ஏன் உங்களுடைய பிறப்பை வலியுறுத்துச்சுன்னா ஒவ்வொரு முறை இந்த உலகத்துல வாழ முடிஞ்சா பெற்றுக்கொள்ளணும். மாம்சத்துல பிறந்திருக்கிறேன், ஆனா இப்ப யாரு சொன்னாரு, மறுபடியும் பிறந்தவன். நான் யாருன்னா ஆவிக்குரியவன். I'm a spiritual man. நல்லா புரிஞ்சுக்கணும். My birth is a spiritual birth. அப்ப நான் என்ன பண்ணணும், அதை வலியுறுத்தணும். வலியுறுத்தணும் என்ன பண்ணணும்னா மாம்சத்தின்படி தான் நடக்க ஆரம்பிப்போம். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாம்சத்தின்படி எப்படி நடக்குங்க, ஏன்னா ஈஸி டு கேட்ச். 5 புலன்கள் இருக்குது. 5 புலன்கள் என்ன பண்ணும், எல்லாத்தையும் கேட்ச் பண்ணிடும். மாம்சத்துல இருக்கிற ஃபாஸ்டா இது கேட்ச் பண்ணவங்க என்ன பண்ணிருச்சுன்னா என்னுடைய நடை எல்லாமே என்ன பண்ணுது, இந்த 5 புலன்கள் வைத்து தான் நடக்க ஆரம்பிக்கிறேன். இப்ப என்ன வச்சோம்னா இது தேவனுக்கு என்ன இருக்குது, பகையா இருக்குது. அழகா பகையா இருக்குது. ஆனா என்ன நினைக்கிறோம், நம்ம ஏதோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், தேவனை பிரியப்படுத்துகிறோம், தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம். மாம்சத்தின்படி செய்கிற எதுவும் தேவனை என்ன பண்ண முடியாது, பிரியப்படுத்த முடியாது. பிரிக்க கற்று அப்ப என்ன டே டுடே ரசிக்கப்பட்டா என்ன இருக்குன்னு சொன்னா நான் ஆவியில பிறந்திருக்கிறேன். அப்ப சொல்லும் போது முதல் வசந்த வாசிப்பாரு, ஆவினால பிறப்பது ஆவியா இருக்கும். இனி மாம்சத்தினுடைய பிறப்புக்கும் என்னுடைய மறுபடி பிறந்த எனக்கும் என்ன இல்ல, சம்பந்தம் இல்ல. மைண்ட் செட் மாறும். அப்போ என் சிந்தையை நான் மாற்றினா மாம்ச சிந்தை மாறும். நல்லா பாருங்க. அப்ப என்னுடைய எண்ணங்கள் மாறி ஆகணும். அப்ப ஆவிக்குரியவன். அப்ப திரும்ப திரும்ப என்ன பண்றேன், நானு வலியுறுத்தணும். பயம் வரும் பொழுது என்ன செய்யணும், வலியுறுத்தணும். நான் யாரு, ஆவில பிறந்தவன். எனக்கு என்ன வேறு, அன்பும் பலனும் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். பயப்படுத்த புத்தியை கொடுக்கிறார். மாம்ச சிந்தை இல்லை எனக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். மாம்ச சிந்தை கிடையாது. நான் ஆவின் சிந்தையை உடையவன். அது ஜீவனும் சமாதானம். அப்படி எம்பசைஸ் நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா பார்க்கிறோம் இந்த காரியங்கள் எல்லாம் உணர்வதற்கு எல்லா காரியங்களும் கரெக்டா நல்லா இருக்க மாதிரி தெரியும். ஆனா அது அல்ல. நான் ஆவிக்குரியவன். நான் ஆவிக்குரியவன் சொல்ல எண்ணங்கள் நம்மிடத்துல தெளிவா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்ப என்ன சில 2 இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு சொன்னா மிக்சிங். நீங்க நிறைய மிக்சிங் ஓடுது. மாம்சமும் ஆராதிக்கும் போது கர்த்தரை தேடும் போது நம்ம ஆவிக்குரியது, அது முடிச்சிட்டு போகும்போது மாம்சத்துக்குரியது. இப்ப மிக்சிங். ஏன்னா வாழணும்ல, யாரு கேட்டாலும் சொல்றாங்க இந்த உலகத்துல வாழணும்ல. ஏன்னா
காணாததை வந்து ஏற்றுக்கொள்ள முடியல. அவ்வளவுதான். ஆவிக்குரியன் என்பதை நல்லா புரிஞ்சுக்கீங்க. ஒத்துக்கிறோம், ஆவிக்குரியன் என்பதை ஒத்துக்கொள்ளுகிறோம். ஆனா ஆவிக்குரியன் என்பதை சொல்லி அதன்படி என்ன பண்ண முடியல, செயல்பட முடியல. ஏன்னா காணல. சரி, என்ன பண்றோம்? காண்கிறபடி நடக்கிறோம். அதாவது நாம் தரிசித்தால விசுவாசித்து நடக்கிறவர்கள். அப்ப விசுவாசம் என்னது? ஆவிக்குரியது. அது மனுஷனால் உண்டானது அல்ல. ஏனென்றால் தரிசித்து நடக்கிறது இல்ல. விசுவாசமானது காணாதவைகளில் என்ன பண்றது? விசுவாசித்து காணாதவைகள். புரிஞ்சுக்கீங்க? அதான் விசுவாச வாழ்க்கை. காணாதவைகள், காண்கிறது அல்ல. விசுவாச வாழ்க்கையில் சொன்ன ஞாபகம் ஆவிக்குரிய வாழ்க்கை. மாம்சத்தின்படி வாழ்ந்து கொண்டு நான் விசுவாசத்துல வாழ்கிறேன் என்று சொல்றது அர்த்தம் இல்லை. ஏன்னா விசுவாசம் மாம்சத்துக்குரியதே அல்ல, அது ஆவிக்குரியது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம என்ன பண்றோம்? you cannot live both. ரெண்டையும் ஆரம்பிங்க. பிரைஸ் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இது யார் செய்வா? ஒண்ணே நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவர் செய்வார். ஐயோ, ஆண்டவர் செய்வாங்க. வாழ்க்கை நீங்க வாழணும். நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. வாழ்க்கை யார் வாழணும்? சாப்பிட மாட்டேன், ஆண்டவர் என்ன போஷிப்பார். எப்படி போஷிப்பார்? நல்லா புரிஞ்சுக்க. இங்க வந்து மேஜிக் கிடையாது. ஆகாரத்தை கொடுப்பார். ஆகாரத்தை கொடுப்பார். எடுத்து சாப்பிடுறது யாரு? யுத்தம் கர்த்தருடையது. ஆனா யுத்தம் பண்ண பட்டயத்துல எடுத்துட்டு போறது யாரு? நான் ஆவிக்குரியவன், நான் ஆவியில் நடக்கணும்னு சொன்னா who's to exercise faith? நான் தான். விசுவாசத்துல நான் தான் நடக்கணும். புரியுதா உங்களுக்கு? நான் ஆவிக்குரியவன். என் ஆவிக்குரிய சிந்தை உடையவன், மாம்சத்துக்குரியவன் அல்ல. மாம்ச சிந்தை மரணம். So I have to work. Praise the Lord. கர்த்தர் செய்வார். ஆமா, கர்த்தர் தான் செய்வார். நல்லா புரியுங்க. கிருபை கொடுக்கிற கர்த்தர், மேற்கொள்ள செய்கிற ஒரு கர்த்தர். ஆனா யார் யுத்தம் பண்ணணும்? விசுவாசம் என்பது நல்லா புரிஞ்சுக்கங்க. இட்ஸ் நாட் a lazy life. விசுவாசம் என்பது ஒரு சோம்பேறி வாழ்க்கை அல்ல. விசுவாசம் என்பது அது செயல்பாட்டின் வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்கணும். You believe and you work. விசுவாசிக்கிறோம், ஆகையால் பேசுகிறோம். விசுவாசிக்கிறோம், ஆகையால் கிரியை செய்கிறோம். Praise the Lord. Hallelujah. Faith is not something I sit and I just wait. Faith is something you do what God tells you to do. Praise the Lord. அமர் சொல்லுகிறார், நான் அமர்கிறேன் என்று சொன்னால், விசுவாசத்தோட அமர்கிறேன் என்று சொன்னால் அது செயல். நல்லா புரிஞ்சுக்கீங்க. It's not laziness. அது செயல். தேவன் என அமர சொன்னார், நான் அமர்ந்தேன் என்றால் அதுக்கு பேர் வந்து செயல். It's a work, the works of faith. விசுவாசமானது கிரியினாலே பூர்ணப்படுகிறது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Again, you have to be very, very careful about these things. So now we have பார்த்தோம் ரெண்டு. So now we have an outward man, there's an inward man. காண்கிற மனிதன் இருக்கிறாங்க வெளியே, அதே போல காணாத மனிதன் ஒருத்தர் இருக்காங்க. ரெண்டு பார்த்தலாதீங்க. சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ நான் எதை பலப்படுத்த வேண்டும் என்பதை நீங்க தான் படுத்துங்க. எதை நான் பலப்படுத்த விரும்புகிறேன்? Now if I believe that I am born again, நான் மறுபடி பிறந்தேன் என்று சொன்னால் நான் ஆவிக்குரியன் என்பதை என்ன பண்ணணும்? வலியுறுத்தணும். அப்ப ஆவிக்குரியன் என்று சொன்னால் நான் எதை பலப்படுத்தணும்? உள்ளான மனுஷன். Praise the Lord. உள்ளான மனுஷன் என்ன பண்ணணும்? பலப்படுத்தணும். ஏன்னா உள்ளான மனிதன் பலப்படுத்தினால்தான் வெளி மனிதன் என்ன பண்ண முடியும்? ஜெயம் எடுக்க முடியும். வெளி மனிதனை, உங்கள் மாம்ச மனிதன் உங்களுடைய சுய இச்சைகளுக்கு, சுய எண்ணங்களுக்கு, அது உங்க என்ன சொல்றது, உங்க ஆசைக்கு எல்லாத்துக்கும் இஷ்டப்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னு சொன்னா உங்க வெளிப்புறமான மனுஷன் தான் என்ன பண்ணுவான்? பலன் அடையும். இவன் பலன் அடைந்தால் நிச்சயமா நீங்க எங்க போய் சேருவீங்க? ஆண்டுட்டு போகவே நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க சொல்ல நான் மறுபடியும் பிறந்தேன். ஆமா, உண்மைதான். மறுபடியும் தான் பிறந்து இருக்கிறீங்க. ஆனா என்ன பண்ணல? மறுபடியும் பிறந்தவனை போல நடக்கல. You have to walk as a born again, a spirit person. அது நடக்கல.
So என்ன ஆகுதுன்னு சொன்னா நமக்கு லைஃப்ல வந்து என்ன சொல்றது, தேவனுடைய காரியங்களை நம்மளால பார்க்க முடியல. Because the outward man is growing. வெளிப்புறமான மனிதன் பலப்பட்டுட்டே இருக்கான். பெருமை புரியுதா உங்களுக்கு? உலக காரியங்கள் புரியுதா உங்களுக்கு? அடுத்தது என்ன சொல்றது, கசப்பு, வெறுப்பு, இதெல்லாம் உள்ள போட்டு புரியுதா உங்களுக்கு? பயம், அவமானம், நிந்தை, இதெல்லாத்துக்கும் உள்ள போட்டு இதெல்லாம் வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய வெளிப்புறமான மனுஷன் தான் பலன் அடைவான். உள்ள இல்ல நல்ல பரிசுங்க. அப்ப இந்த வெளிப்புறமான மனுஷன் பலன் அடையும் போது தேவனுடைய வார்த்தை ஒன்றுக்கும் உதவாது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது அவனா சொல்றா, புருஷனை நான் அறியேன். மரியாதை தான் சொல்றான், புருஷனை நான் அறியேன். அப்ப அவர் சொல்றாரு, பரிசுத்தாவின் உண்மையில் வரும் பொழுது அவருடைய உன்னதமான பலன் உண்மையில் இழைக்கும் பொழுது உன்னில் பிறப்பது பரிசுத்தமா இருக்கும். அவன் என்ன சொல்றா, ஆண்டவருடைய வார்த்தையின்படியே நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப என்ன பண்ணா, உடைக்கணும். If you don't break the outer man, the inner man's glory will not be there. நல்லா புரிஞ்சுக்கங்க. வெளிப்புறமான மனிதனை உடைக்கலன்னு சொன்னா உள்ளான மனிதனுடைய மகிமை வெளிப்படவே வெளிப்படாது. நீங்கள் யார் என்பதை என்ன முடியாது, உலகம் அறிய முடியாது. நீங்க சுயமா அதே பழைய மனுஷனை போல உலகத்தாரை போல வாழ்ந்துட்டு போவீங்க. They cannot see God. பார்க்கவே முடியாது. ஏன்னா you are nurturing the outer man. வெளி மனுஷன். இதுக்குதான் அதிக கவனம். இதுக்குதான் நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நல்ல நேரங்களை. So you have to spend time. ஆனா இன்றைக்கு என்னன்னு சொன்னா, the focus God wants is there. ஏன் வலியுறுத்து பிறப்ப ஆவிக்குரியவன் பேசணும். நான் யார்? ஆவிக்குரியவன். ஆமென். அப்ப எனக்கு வந்து பலன் எதுன்னு சொன்னா ஆவிக்குரியவைகள் தான். Which is my kingdom? It is the spirit kingdom. ஆவிக்குரியது. என் தேவன் யார்? அவர் ஆவியா இருக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. புரியுதா உங்களுக்கு? Everything எல்லாமே என்னன்னு சொன்னா spiritual. It's spirit. ஆவிக்குரியது. அதான். அப்ப என்னுடைய சாரம், என்னுடைய பலன் எல்லாமே நான் என்ன எடுக்கணும்? ஆவியில இருந்து எடுக்கணும். இல்ல சொன்னா எனக்கு எதுவுமே கிடைக்காது. அப்ப நம்ம தெளிவடையணும். நம்ம ரெண்டு வாழ முடியாது. சரிங்களா? இப்போ பிசாசானவன் என்ன பண்றான்? வஞ்சிக்கிறவன். நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் என்ன பண்றான்னா, ஆவிக்குரியதா இருக்கிறவங்களை என்ன பண்றான்? மாம்சத்துல கொண்டு வருவான். நல்லா புரிஞ்சுக்கிறேன். ஆவியில இருக்கிறவங்களை மாம்சத்துல கொண்டு வருவான். அப்ப இந்த மாம்சத்துல கொண்டு வர்றதுக்கு அவன் என்ன செய்யறான்னா, உங்களுக்குள் இருக்கிற ஞாபகம் ஆசைகள், உங்களுக்குள் இருக்கிற காரியங்களை அவர் பயன்படுத்த வேலையெல்லாம் ஒண்ணு எடுக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி. இப்போ எனக்குள்ள வந்து என்ன சொல்றது, பயம் இருக்குது. எனக்குள்ள பயம் இருக்கிறது. இப்ப அவன் என்ன செய்வான்னு சொன்னா, என்னுடைய பயத்தை என்ன பண்ணணும்? வெளியே கொண்டு வரணும். பயத்தை. அப்ப பயத்தை வெளியே கொண்டு வருவதற்கு அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னா, சூழ்நிலை உண்டாகும். எலியா வானத்திலிருந்து அக்னி இறங்கினார். சரியா? எல்லாருமே வந்து அந்த பாகால் தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா எசபேலுடைய ஒரு வார்த்தை, நாளைய தினத்துல உன்னுடைய தலை வந்து இருக்காது, அப்படி நான் செய்யலன்னா பாருன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பணும். அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல வேதம் சொல்லுது, தன் ஜீவன் தப்பிக்க ஓடுகிறான். நல்லா பதில். நம்ம சொல்றோம் எலியா போல இருக்கணும். சில நேரத்துல என்ன இருக்குதுன்னா, ஒரு பெரிய ஃபேன் கிளப் இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்க தப்பி அந்த ஹீரோ தொட்டிங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்காது. நான் நிறைய நேரங்கள்ல சொல்லுவேன்னா அதெல்லாம் பிடிக்காது நிறைய பேருக்கு. ஏன்னா ஓல்டு பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகள், பழைய ஏற்பாடு பரிசுத்தமானதெல்லாம் பயங்கரமா இருக்கும். யோசுவா இங்க நிறுத்தினார், அங்க நிறுத்தினார், அது பெருசு. ஸோ பீப்புளுடைய மைண்ட் செட் தூரம் என்னன்னு சொன்னா, என்ன பார்க்க மாட்டாங்கன்னா the difference அவர்களுக்கும் நமக்கும் உள்ள காரியங்கள். எத்தனை பாக்கியவான்கள் நாம் என்றது அறியலாம். ஒருவர் ஆகிலும் மறுபடியும் அவங்க பிறக்கவே இல்லை.
அவங்களுக்கு வந்து ஆவியில பிறக்கிறதுனா என்னன்னு தெரியாது. தேவனை போல சாயலா பிறக்க புரிஞ்சுங்க. அவங்க எப்படி நம்ம பார்க்கணும், நீங்க நான் பார்க்கறது இல்ல, அனுபவிக்கிறோம். நீங்க நல்லா பார்க்கணும். இது அதிக மகிமை உள்ள ஒரு உடன்படிக்கையில நின்று கொண்டிருக்கிறோம். ஏன்னா இது வந்து தரிசிக்கிறது இல்ல, அதனால தெரியல. ஒரு வார்த்தை சொன்ன உடனே என்னாச்சு? She was understand. He was a human. மாம்ச ரத்தத்தை உடையவர். புரியுதா உங்களுக்கு? தேவ ஆவி இறங்கினாதான் வேற ஆளுங்க அவங்கலாம். தேவன் ஏதாச்சும் வார்த்தை சொன்னாதான் அவங்க வேற ஆளுங்க. ஆனா நீங்க நான் அப்படி இல்லை, பிறப்பிலேயே நம்ம வேற ஆளுங்க. அவரை போல அதான் சொல்றது. ஆவியில பிறந்தவர் எப்படி இருக்காங்க? ஆவியால பிறப்பது நீங்க நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு கேள்வி எடுத்துக்கலாம், நம்மளுடைய பிறப்பை கொஞ்சம் பார்ப்போம், சரிங்களா? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். ஆமென். பிறப்பிக்கிறவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் யாரா? தேவனால் பிறந்தவன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்க என்ன யாரால பிறந்தவங்க? அவராலே. நம்முடைய பிறப்பை புரிஞ்சுக்கீங்க. A spirit person சொல்லும்போது it is not something created, you are born from him. Praise the Lord. அவர் என்ன பண்ணாரா? அவர் மனுஷனுடைய என்னது மூக்கா சுவாசம் ஊதுனார். ஆமா, மனுஷனுடைய சுவாசத்துல என்ன பண்றாரு? ஊதுனார். சுவாசில ஊதுனார். Praise the Lord. The spirit he became, அப்பொழுது அவன் ஜீவ ஆத்மாவானார். இப்போ எப்படி சொன்னா அவனிடத்திலிருந்து பிறப்பிக்கப்பட்டார். Praise the Lord. From him the spirit. மரித்து போன நாம் இப்பொழுது உயிர்ப்பிக்கப்படுகிறது. எப்படி? அவரால். இப்ப இப்ப எப்படி இருக்குன்னா I'm like him. நல்லா புரிஞ்சுக்கோ. பிறப்பு எப்படி இருக்குது? நான் அவரை போல. நல்லா புரிஞ்சு. அவர் எப்படியா இருக்கிறாரோ அப்படியாகவே நாம் இந்த பூமியில இருக்கிறோம். ஹalleluya. praise the Lord. எல்லாரும் அவுட்வர்ட பார்க்கறாங்க. புறமான மனுஷனையும் புறமான மனுஷனுடைய கிரியைகளை பார்க்கறாங்க. புறமான மனுஷனை குறித்து அங்க பேசப்படல. தேவனுடைய பிள்ளை என்று புறமானவனை கூப்பிடல. புறமானவன் யார் என்றால் மாம்சத்துல பிறந்தவன். மறுபடி பிறந்திருக்கிறானே அவன் தான் தேவனால் பிறந்தவன். praise the Lord. அவனை பார்த்தா சொல்றாரு யார் போல இருக்கிறார்? அவர் எப்படியா இருக்கிறாரோ அப்படியாகவே நாம் இந்த பூமியில இருக்கிறோம். ஹalleluya. praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You understand your birth. அது வழி ஒரு praise the Lord. அவரை போல praise the Lord. அவருடைய சாயல், அவருடைய ரூபமாய் நம்ம எடுத்து போனது மாம்சத்துல, ஆனா இப்பொழுது ஆவியில நான் அதை பெற்றுக்கொண்டேன் கிறிஸ்து இயேசுவினாலே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். John 4:24. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரே. John 4:24. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். தேவன் எப்படி இருக்காரு? நல்லா பாருங்க. இப்ப நான் அவரால பிறந்து இருக்கிறேன் சொன்னா எப்படி இருக்கிறேன்? அவ்வளவுதான். சிம்பிள். You have to, because you're born of God, so you are like him. You have his nature. உள்ளான மனிதன் எப்படி இருக்கிறான்னு சொன்னா அவரால பிறந்திருக்க அவரை போல இருக்கிறார். அவர் ஆவியா இருக்கிறார். உள்ள இருக்கிற எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். He has his nature. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்றாரு தொழுது கொள்ளுகிற ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஏன் சொன்னா ஆவி இல்லாம நான் அவரை என்ன பண்ண முடியாது? தொழுது கொள்ள முடியாது. ஏன் அவரை குறித்து எனக்கு தெரியாது. மாம்சத்துல நான் அவரை அறியவே முடியாது. ஏன்னா மாம்சம் வந்து பகை. ஏன்னா பாவத்துல விழுந்தாச்சு. நல்லா புரிஞ்சுக்கிங்க. பாவத்துல விழுந்தாச்சு. அறிய முடியாது. அப்ப அறியணும்னு சொன்னா ஆவியானவர் வேணும். இந்த ஆவி என்ன பண்ணணும்? என் ஆவியில வெளிப்படுத்தணும். இல்ல எனக்கு கிடைக்காது. இப்ப என் ஆவியில என்ன பண்ண முடியும்? தேவனுடைய காரியங்கள் என்ன பண்ண முடியும்? அறியும். கர்த்தருக்கு சொல்ல என் மாம்சத்துல அறிய முடியும். அதான் சொல்றாரு ஆராதிக்கும் ஆவியோடு உண்மையோடு. அதனால you have to worship the Lord in the spirit.
Praise the Lord. யாராவது ஒருத்தர் நடத்துறதுக்கு எதிர்பார்க்கறது இல்லை. நீங்க ஆராதிக்க ஆரம்பிங்க. கர்த்தரை உயர்த்தணும். ஒவ்வொரு அந்த வார்த்தையும் புரிதவங்களுக்கு ஆவிலிருந்து புறப்படணும். அவன் பிரைஸ் சொல்லுவான். ஆரம்பத்துல ஓகே வந்து உட்காந்து ஏதோ பாடினேன். ஆனா அதுவே வந்து முடிகிற வரைக்கும் அப்படி இருக்கக்கூடாது. You have to from the spirit. Praise the Lord. பாடும்போது நல்லவரே பாடும்போது அது வெறும் வார்த்தையா தெரியக்கூடாது, அர்த்தம் இருக்கக்கூடாது. அதை நல்லவரை பார்க்கணும். Hallelujah. Praise the Lord. கர்த்தர் ரொம்ப முக்கியமானது. See when I say is good, நல்லவரேன்னு சொல்லும் பொழுது அவரை பார்க்கணும். ஏன்னா அவரை தானே பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? காணாதவரை நல்லா புரிஞ்சுக்கீங்க. அவரை நான் காண முடியும். என் ஆவியில நான் அவரை என்ன பண்ண முடியும்? காண முடியும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன பண்ணணும்? நல்லா சொல்லும் பொழுது I have a picture of him. இந்த படம் போட்டு போட்டோ வச்சிருக்காங்க பாரு, அந்த போட்டோ நான் சொல்றேன். Praise the Lord. ஆவியில you must feel in the spirit. புரியுதா உங்களுக்கு? ஒரு ஆராதிக்கிறோம்னு சொன்னா அவர் எங்கேயோ இல்ல. நீங்க பார்த்து எங்கேயோ ஒரு ஆராதிக்க அவர் எங்கேயோ இல்ல. நான் ஆராதிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நான் எங்க இருக்கிறேன்? பரலோகத்துல அவருக்கு முன்பாக சிங்காசனத்துல வீட்டில் இருக்கிறவரை நான் ஆராதிக்கிறேன். Praise the Lord. நம்ம இங்க இருக்கலாம், பிசிக்கல் மாம்சத்துல எங்க இருக்கலாம், ஆனா நான் ஆராதிக்கும் பொழுது எங்க இருக்கேன்? பரலோகத்துல. Praise the Lord. மறந்துடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே நான் சிங்காசனத்துல வீட்டில் இருக்கிறார். அங்க என்ன பண்றாங்க? தூதர்கள் எல்லாம் அவரை பரிசுத்தர் 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 ஆராதித்துக் கொண்டு இருக்கிறாங்க. அங்கதான் நீங்க நிக்கிறீங்க. பாவத்துல மரித்து போயிருந்த நம்மை அவர் உயிரோடு எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்து இருக்கிறார். ஆர்மியில பிறந்தவனுக்கு எங்க தெரியணும்? Where is my position? Where am I seated? நான் எங்க அமர்ந்து இருக்கிறேன்? இங்க என்ன சொல்றாரு? குடிசையில இருக்கலாம், இல்ல வீடு இல்லாம இருக்கலாம், இங்க எங்க வேணா இருக்கலாம், ஆனா எங்க உட்கார்ந்து இருக்கிறேன்? எனது மாம்சத்தின் பிறப்பு. ஆனா நான் யாரு? ஆவிக்குரியவன். நான் தேவனால பிறந்தவன். நான் எங்க அமர்ந்து இருக்கிறேன்? அவரோடு கூட உன்னதங்களில் அமர்ந்து இருக்கிறேன். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அப்புறம் தெரியும், ஏன்னா அப்போதான் உங்களுடைய என்ன சொல்றது கான்பிடன்ஸ் வரும். அப்பதான் நீங்க என்ன பண்ண முடியும்? உள்ளான மனுஷன்ல பலன் அடைய முடியும். உங்க உள்ளான மனுஷன் பலன் அடையணும்னா உங்க ஆவிக்குரிய மனுஷனை நீங்க பயன்படுத்தினாதான். ஆமென். ஏன்னா மாம்சத்துக்குரிய ஒரு நாள் உங்களை பயன்படுத்தவே முடியாது. ஆமா, அது என்ன பண்ணுறாங்க? சோர்வுடையதான் செய்யும். ஆனா உங்களை ஆவிக்குரிய மனுஷன் என்ன பண்ணுவான்? மறுபடியும் பிறந்து என்ன பண்ணுவான்? வெளிப்படும் தேவனுடைய காரியங்கள். எலியாவின் வேலைக்காரன் என்ன சுத்தி வந்துட்டாங்க, எல்லாம் சேனை வந்தாச்சு. அப்ப சொல்ற கண்களை திறமாண்டவரே. அப்ப கண்கள் திறக்கப்பட்டது. அப்ப சுத்தி அக்கியம். அப்ப நீ ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டாதான் நீங்க ஆவிக்குரிய மண்டலத்துல பார்க்க முடியும். பிசாசு யோபை குறித்து சொல்லும்போது சொல்றான், நீ தானே அவனுக்கு எல்லாவற்றையும் என்ன பண்ணிருக்கிறது. யோபுக்கு தெரியாது. ஏன்னா ஆவிக்குரிய கண்கள் திறக்கலன்னா தெரியாது. இவன் ஆவிக்குரியவன், பிசாசு. புரிஞ்சுக்க நல்லா. அவனுக்கு தெரியும் உள்ள எல்லாம் போக முடியாது. ஒரு போட்டு வச்சிருக்க. ஆமென். அப்போ நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது கண்கள் திறக்கப்படணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை மாம்சத்தின் கண்களை பார்க்கும் போது எல்லாம் ஈட்டியோட பட்டயத்தோட எல்லாம் சுத்தி நிக்கலாம், நமக்கு தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு நினைக்கலாம். ஆனா ஆவியின் கண்கள் திறக்கும் போது அவங்களுக்கு தெரியும் அவரோடு இருக்கிற நம்மோடு இருக்கிறவர்கள் அநேக விடுவிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது. அப்படி அது வந்து கர்த்தர் சொன்னா நான் முதலாவது என்ன பண்ணணும்? நான் யார்? ஆவிக்குரிய. கர்த்தர் ஸ்தோத்திரம். சகோதரி சொல்லும் பொழுது அது ஒரு சாட்சி சொல்றாங்க, கண்கள் திறக்கப்படணும். நான் அடிக்கடி ஜெபம் பண்ணும் போது அதுவரை அவருடைய கண்களை திறன்னு சொல்லிட்டு அப்ப பிள்ளைங்க கேட்டிருக்காங்க, அது எல்லாருமே கண்ணு திறந்து எந்த கண்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஏன்னா பார்க்கணும்
அப்போ உள்ளான மனுஷன் இருக்கு, எப்படி வெளிப்புறமான மனுஷன் இருக்காரோ அதே போல உள்ளான மனுஷனுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா இதே அவங்களுக்கே என்ன இருக்கு, இந்த புலன்கள் இருக்கிறது. மாம்சத்தினால ஆவியினுடைய காரியங்களை பார்க்கிறது கடினமானது. அப்ப உள்ளான மனுஷர்களை ஆனது கண்ணை தூரம் அது பார்க்கும்போது தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். சத்துருக்கள் எழும்பும் போது கர்த்தர் பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்திருக்கிற துணைகள் ஏராளம். என்ன சொல்றது, சத்துரு ஒரு மனிதனை கொண்டு அவன் மாம்சத்தை கொண்டு நம்ம இடத்துல என்ன பண்ணலாம், எதிராய் எழுப்பலாம். நல்லா இந்த எதிராய் எழும்பும் போது பேசும்போது வீண் வார்த்தைகளை பேசும்போது நம்முடைய மாம்சத்தை தூண்டலாம். அப்ப அந்த மாம்சத்தை தூண்டும் போது இந்த மாம்சம் என்ன பண்ணுன்னா திரும்ப ஏதாச்சும் செஞ்சா அந்த மாம்சத்துக்கு திருப்தி. ஆனா என்ன பார்க்கணும்னு சொன்னா ஆண்டவர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறார். அப்ப அது யார் பார்த்தாங்க, ஆவியில பொறுமையா இருக்க விரும்புறதே இல்லை. பொறுமையா இருக்கிறது விரும்புறதே யாருமே இல்லை. ஏதாச்சும் பிரச்சனை பண்ணும், சும்மா இருக்க முடியாது. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்லிட வேண்டியது. ஒரு காரியத்தை நல்லா தெரியுது, ஒழுங்கா இல்லை, ஒரு காரியம் ஒழுங்கா இல்லை, திரும்ப 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 அதை பேசுறேன் அர்த்தமே இல்லை. நான் பாக்குறேன் இன்னைக்கு இதான் ஒழுங்கா இல்லை, ஒழுங்கா இல்லை, ஒழுங்கா இல்லை, வீண் பிரச்சனை, வீண் போறாங்க. அந்த நேரத்துக்கு உட்காருங்க, தேவ சமூகத்துல உட்காருங்க. கர்த்தர் உங்களுக்காக செய்ததை பார்க்கும்படி கண்களை திறமாட்டதை கேளுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பொறுமையோட உட்காருங்க. ஆமென். ஏன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடித்திருக்கிறார், எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. அவருடைய கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பொறுமை. ஆவிக்குரியவனாய் நீங்க வாழும் பொழுது உங்களை அறியாம நீடிய பொறுமை இருக்கும். ஏன்னா அது அவர்கிட்ட இருக்கு, அவரிடத்துல இருக்கிறபடினால அந்த நீடிய பொறுமை உங்களிடத்துல வராது. ஜெபிக்க ஆரம்பிங்க. ஏன்னா அவர் ஆயத்தம் பண்ணிருக்கார், இந்த பிரச்சனைக்கு இந்த போராட்டத்துக்கு தப்பி செல்லும்படி ஒரு போக்கை உண்டாக்கி வைத்து இருக்கிறார். அப்ப இது தப்பிக்க இருக்க அந்த போக்கை உண்டாக்கி வச்சிருக்காருன்னா அதை நான் பார்த்து அந்த வழியில என்ன நடக்கணும், அதை விட்டுட்டு இங்கேயே மோதிக்கிட்டு இருக்க கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வாசிக்கலாம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பதெல்லாம் நீங்களும் நானே யார், வேதம் என்ன சொல்லுது, தேவனால் பிறப்பதெல்லாம். அப்ப நீங்க நான் யாரு, யாரப்போ இந்த வசனத்தின்படி உலகத்தை இத மைண்ட்ல ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க. உலகத்தை ஜெயிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம், அங்க என்ன பண்ண பிரச்சனை வரணும். ஆமா இல்லையா, நான் ஜெயிக்கிறவன் ஒரு சண்டைக்கு போலன்னா எங்க ஜெயிக்கிறது? You need to have a title. ஆமா, வேர்ல்ட் என்ன சொல்றது, டாப் ஃபர்ஸ்ட்னா போய் யுத்தத்துக்கு போனோமா இல்லையா? ஏதாச்சும் ஒன்று போனாதானே உங்களுக்கு கிடைக்கும். சொல்லுது தேவனால் பிறப்பதெல்லாம், நான் தேவனால பிறந்தவன், நான் உலகத்தை ஜெயிக்கிறேன். அப்ப என்ன பண்ணாங்க, ஏதாச்சும் பிரச்சனை வரணும். புரியுதா உங்களுக்கு? இப்ப பிரச்சனை எதுக்கு வருது, அது என்ன மேற்கொள்ள வருது. இப்ப நான் என்ன பண்ணணும், அதை மேற்கொள்ளணும். அப்ப நான் மேற்கொள்ளணும்னா நான் முதலாவது நான் யார் என்று ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், தெளிவா இருக்கணும். நான் ஆவிக்குரியவன், மாம்சத்தோட ரத்தத்தோட எனக்கு என்ன இல்ல, போராட்டமே இல்லை. ஆமா, புரியுதா உங்களுக்கு? ஆனா நம்ம அங்கதான் போராட்டத்தை விடுறது இல்லை, பார்த்தேன் பூசிட்டு இருக்கோம். மாம்சத்தோட ரத்தம் நமக்கு போராட்டம் இல்லை, மோதிக்கிட்டு இருக்கோம் தேவையில்லாம. நம்முடைய யுத்தம் என்ன, ஆவிக்குரியவன். என் வீட்டுல சமாதானம் இல்லைன்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், அதுக்கு காரணம் அங்க இருக்க மாம்சமும் ரத்தமும் இல்லை. தெளிவா இருக்க, சமாதானம் இல்லாததுக்கு காரணம் சொன்னா இன்னொரு ஆவிக்குரியவன். தெளிவா இருக்காங்க.
என் வீட்டுல குறைவு இருக்குன்னு சொன்னா அது காரணம் மாம்சமும் ரத்தமும் அல்ல, அங்கே ஒரு ஆவிக்குரிய ஒருவன் இருக்கார். புரியணும். Praise the Lord. ஆமென். ஹalleluya. நான் சொல்ற காரியங்களுக்கு தெளிவடைகிறதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமானது. இந்த தெளிவுக்குள்ள பாருங்க. நம்முடைய யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம், மாம்சத்துக்குரிய யுத்தமே அல்ல. அப்ப நான் என்ன பார்க்கணும்? நல்லா பாருங்க. அப்போ அந்த ஸ்பிரிட் பீயிங், அந்த ஆவிக்குரியவனை என்ன பண்ணணும்? பார்க்கணும். அவன் என்ன செய்யலாம்? புரியுதா உங்களுக்கு? சில நேரங்களில் கதவை அடைச்சு வச்சுட்டோம், கதவை அடைச்சு வச்சாச்சு, உள்ள ஏதாச்சும் வரணும். எப்படி வரும்? இன்னைக்கு அப்படிதான் எல்லாத்தையும் அடைச்சு வச்சிட வேண்டியது. ஆனா ஆண்டவரே ஆசீர்வதி, ஆண்டவரே ஆசீர்வதி எங்க வருது? இதுதான் உங்களுக்கு திறக்க வேண்டிய வாசல்கள் திறக்கப்படணும். அது யார் திறக்க? நம்ம தான். We have to open up. நம்ம காரியங்கள் என்ன, எதை நான் திறக்கணும், எதை மூடணும் எனக்கு தெரியணும். எல்லாத்தையும் மூடிட்டேன்னு சொன்னா எப்படி உள்ள வரும்? வராது. அதான் புரிஞ்சுக்கங்க. See, the help comes from above. ஒத்தாசை வருவது எனக்கு நேராக வரும். அந்த ஒத்தாசை வரும். அந்த ஒத்தாசை வரும்போது என்ன பண்ணிருக்கணும்? கதவு திறந்து இருக்கணும். I must not open the door. இந்த காரியங்கள் திரும்ப நீங்க வந்து அவர்கிட்ட கேட்டு தயவு செய்து கரெக்ட் பண்ணிக்கங்க. ஏற்ற நிறைய காரியங்கள் நம்ம எழுந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா மாம்சத்தோட ரத்தத்தை விட்டுருங்க, அந்த போராடுறதை நிறுத்துங்க. மாம்சத்தோட ரத்தத்தோட போராடுறதை நிறுத்திட்டு தேவடத்துக்குள்ள வாங்க. ஆவிக்குரிய உங்களை கரெக்ட் பண்ணிக்கங்க. எந்த டோரும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்க, அது உள்ள வரக்கூடாத படிக்கு, நான் அதை பெற்று அனுபவிக்க கூடாத படிக்கு இந்த காரியத்தை நினைக்கிறேன். சில என்ன பண்றாங்க சொன்னா, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் செய்யணும். இப்ப என்ன பண்றீங்க? சுத்தி எல்லாத்தையும் மூடியாச்சு, எதுவுமே நடக்காது. ஏன்னா அந்த வழி கர்த்தர் வைத்திருந்தாருன்னு சொன்னா நடக்கும். அந்த வழி கர்த்தர் வைக்கலன்னு சொன்னா அது நடக்காது. உங்களுக்கு நீங்க மாம்சமும் ஆவியுமா இருக்க முடியாது. ஆவியில இருக்க எப்படி இருப்பான்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப அழகா இருக்கு. காற்று வீசுகிறது, அது எங்கிருந்து வந்துச்சு, அது எங்க போகுதுன்னு தெரியாது. அப்படியே என்னுடைய ஊழியக்காரர் ஆவிக்குரியவன் அப்படிதான் இருப்பான். அப்ப என்னுடைய சொன்னா எப்படி ஏது தெரியாது. லெஃப்ட்ல திரும்பினா லெஃப்ட், ரைட் திரும்ப சொன்னா ரைட். புரியுதா உங்களுக்கு? There's nothing like a check. Oh, this is the way. Praise the Lord. இல்ல இப்படிதான் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆவிக்குரியவன் யார் என்று சொன்னா தேவனோடு கூட ஆவியினாலே நடத்தப்படுகிறவனா இருக்கணும். ஆமென். ஆவியில நடத்தப்படுகிற அனுபவத்தில் அவன் இருந்தானே ஆனால் அவன் காரியங்கள் எல்லாமே ஜெயமா இருக்கும். Praise the Lord. ஏன்னா இந்த மாம்சத்தை செயல்படும் பொழுதுதான் மாம்சத்தை உள்ள விடும் பொழுதுதான் பிரச்சனையா இருக்கிறது. இப்ப பவுல் வந்து இது யோபு 32:8 வாசிக்கலாம். Job chapter 32:8. ஆனாலும் மனுஷரின் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும். சர்வ வல்லவருடைய சுவாசமே எனக்குள்ள ஒரு ஆவி இருக்கு. நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கேன். நல்லா புரிஞ்சுங்க. உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்குள்ள ஆவி இருக்கிறது. ஆனா எனக்கு உணர்வு எப்ப அடையுமா? சர்வ வல்லவருடைய சுவாசம், the Holy Spirit. நல்லா புரியுது. பரிசுத்த ஆவியானவர் என்னோட கூட இடைப்படும் பொழுதுதான் நான் உணர்வுள்ளவனாய் மாறுகிறேன். புரியுதா உங்களுக்கு? அதாவது ஆவியானவரோட கூட நடக்கிற அனுபவம் இருக்கணும். You have to be led by the Holy Spirit always. அப்பதான் அந்த உணர்வு இருக்கும். இல்ல மந்த தன்மை இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், ஆவிக்குரியவன் தான். ஆனா என்ன பண்றேன்? என்ற அந்த உணர்வு இருக்காது. காரணம் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றேன்? என்னோட இடைப்படணும். தேவ ஆவியானவர் கூட இடைப்படணும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அங்க பாருங்க, பவுல் சொல்லி கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 3:1 1 Corinthians chapter 3 verse 1. சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. ஆவிக்குரியவர்களை பார்த்து பவுல் சொல்றாரு, என்ன பண்ண முடியல?
ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுக்கு என்ன பண்ண முடியல? ஆமா. ஏன் நீங்க யாரா இருக்கிறீங்க? மாம்சத்துக்குரியவங்க யாரு? குழந்தைங்க. ஆவிக்குரியவங்க தான் வந்து மெச்சூரிட்டி. நான் என்ன பண்ண முடியல, உங்கள்கிட்ட பேச முடியல. ஏன்னா நீங்க மாம்சத்துக்குரிய சிந்திக்கிறீங்க, மாம்சத்துக்குரியதை பேசுறீங்க, மாம்சத்துப்படி செயல்படுறீங்க. அதனால என்ன பண்ண முடியல, ஆவிக்குரியவர் போல உங்களுக்கு பேச முடியாது. இதான் பிரச்சனை. அப்ப மாம்சத்துக்குரியவன் சொன்னாரு குழந்தைகள் போல. அப்ப ஆவிக்குரியவர்கள் எப்படி சொன்னா, ஆவிக்குரியவர்களா இருந்தாதான் தேவன் அவர்களோடு கூட இடைப்படவே முடியும். அப்பதான் அவங்களுக்கு புரியும். என்ன புரியவே புரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Now, how to strengthen in our inner man? நம்ம உள்ளான மனிதன்ல பலன் அடையணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. So you need the spirit man to strengthen your inner man. அத so வேதத்துல இருந்து நான் ஆராய்ந்து பார்த்ததுல பாத்தீங்கன்னா the inner man word யூஸ் பண்ணும்போது it is seen as your soul. இந்த ஆத்மாவுல என்ன பாத்தீங்கன்னா இந்த என்ன சொல்றது, விழுந்து போன அந்த மனுஷனுடைய சுவாபம் இருக்கிறது. அது இருக்கு. இப்போ இந்த உள்ளான மனிதன் வந்து பலன் அடைஞ்சாதான் வெளிப்புறமான உங்களுடைய செயல்பாடுகள் மாறும். இல்லைன்னு சொன்னா அவன் பழைய மனிதனுடைய செயல்பாடுல தான் செயல்பட்டு கொண்டிருப்பார். அப்ப இந்த சோல் வந்து என்ன பண்ணணும், it has to be. அப்ப ஸ்பிரிட் மேன் உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி, நல்லா புரிஞ்சுங்க. it downloads from the holy spirit. பரிசுத்த ஆவியிலிருந்து நம்முடைய ஆவி, மனுஷனுடைய ஆவி பெற்றுக்கொள்ளுகிறது. இப்ப என்ன பண்ண சொன்னா இந்த சோல் ஆத்மாவை என்ன பண்ணணும், பலப்படுத்தணும். ஆத்மா பலப்படாம உங்களுடைய நடைகள் செயல்பாடுகள் மாறாது. ஏன்னா ஆத்மாவில் என்ன இருக்குன்னு சொன்னா சிந்தை, சித்தம், உணர்வு. மறந்துடாதீங்க, இது இருக்குது ஆத்மாவில். சிந்தை, சித்தம், உணர்வு இருக்குது. இப்ப இதெல்லாம் மாறணும். ஏன்னா இட் இஸ் ஆல்ரெடி கரப்டட். இப்ப இங்க வந்து என்ன மாறணும். பவுல் வந்து ஒரு சில காரியங்கள் சொல்லி கொடுக்கிறாரு. நம் உள்ளான மனிதனை பலப்படுத்துவதற்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கணும். எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல 16-19 நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோட கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று அறிந்து, தேவனுடைய அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அவருடைய ஜெபமாக அங்க வெளிப்படுத்துகிறார். சொல்றாரு, உள்ளான மனுஷன் ஆவினாலே, அவருடைய ஆவினால என்ன பண்ணுமா, உள்ளான மனுஷனை நீங்க என்ன பண்ணணும், வல்லமையாய் பலப்படணும். ரொம்ப முக்கியமானது, உள்ளான மனுஷன்ல பலப்படணும். ஏனென்றால் தேவனுடைய ஆவி வந்தாதான் நம்முடைய ஆவி என்ன பண்ணும், உணர்வடை. நல்ல உணர்வடை. அப்ப அந்த உணர்வடையும் பொழுதுதான் என்ன பண்ண முடியும், நம்முடைய ஆத்மாவை என்ன பண்ண பலப்படுத்த முடியும். So it is a combination. நம்முடைய ஆவியும் இந்த ஆத்மா என்ன பண்ணணும், ஸ்டார்ட் டு வொர்க் டுகெதர். நல்லா பாருங்க. அப்பதான் உள்ள நம்ம என்ன பண்ண முடியும், பலன் அடைய முடியும். இல்ல பலன் அடைவது முடியாது. முதலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, first thing is you have to be spirit conscious. நீங்கள் ஆவியில உணர்வுள்ளவர்களாய் இருக்கணும். ஃபர்ஸ்ட் திங், ஆவியில உணர்வுள்ளவராய் இருக்கணும். வாசிங்க எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம் 24ஆம் வசனம். எபேசியர் chapter 4 verse 23-24. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி என்ன பண்ணணுமா, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். So put on. So be a spirit conscious that I cannot live in like this. I have to put on something else. Praise the Lord. நல்ல ஞாபகத்துக்கு கொள்ளுங்க. அதை நீங்க லேர்ன் பண்ணிக்கணும். இது எப்பவுமே புதிய மனுஷனே மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்க. இதுதான் நீங்க போடணும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The first thing is always என்னன்னு சொன்னா spirit conscious. புதிய மனுஷனுக்கு இது எங்க நீங்க கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா வேத வசனம். நல்ல ஞாபகத்துக்கு கொள்ளுங்க. வேத வசனம் தான்.
See, putting on the new man is always of the word of God. யோவான் 6ஆம் அதிகாரம் 63 சொல்றாரு, என் வார்த்தைகள் ஆவியாகவும் அவை ஜீவனுமாய் இருக்கிறது. இப்ப இந்த வார்த்தைகள் என்ன பண்ணுச்சுன்னா, நீங்க என்ன வாசிக்கணும், அது தியானம் செய்யணும், அடுத்தது உங்க வாழ்க்கையை மாற்றணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வெரி இம்பார்ட்டன்ட். சோ வேர்ட் வந்து இல்லாம நீங்க என்ன பண்ண முடியாது, நீங்க பலப்பட முடியாது. ஸ்பிரிட் கான்ஷியஸ்னாவே தேவனுடைய வசனத்துல என்ன பண்ணணும், அதை வாசிக்கிறதும் அடுத்தது தியானிக்கவும் அதை என்ன பண்றது வாழ்க்கையாக மாற்றுகிறதுல கவனம் செலுத்தணும். நல்ல அப்ப என்ன ஆச்சுன்னா, the word is always spirit and life. வார்த்தையானது ஆவியும் ஜீவனும். அப்போ இது உங்க வாழ்க்கையா மாறும் போது நீங்க அதிகமா எப்படி இருப்பீங்க, ஆவியானவர் இருப்பீங்க. It be like a spirit person. ஆவியான மனுஷனாய் இருப்பீங்க. உங்க செயல்பாடுகள் எண்ணங்கள் எல்லாமே மாம்சத்துக்குரிய சிந்தைகள் என்ன பண்ணும், வெளியே போகும். அப்பதான் இல்ல வெளியே போகாது. மாம்ச சிந்தை வந்து வெளியே போகாது. அது வெளியே போகணும்னா only thing is the word of God. சத்தியத்தை அறியும் பொழுதுதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, விடுதுங்க. அப்ப கேட்கிறது இல்லை, அறியணும். That means you have to produce. ஒன்றை பெற்றெடுக்கணும். வசனம் உங்களுக்குள்ள வரும் பொழுது நீங்க பெற்றெடுக்கணும். ஞாபகம் வச்சுக்க, அது கனி கொடுக்கிறவர்களாய் மாறணும். அடுத்தது பரிசுத்த ஆவியில ஜெபம் பண்ணுறவர்களாய் மாறணும். ரொம்ப முக்கியமான பரிசுத்த ஆவியில ஜெபம், அது பக்தி வைத்து உண்டாகும்படி ஜெபிக்கணும். சரிங்களா? நம்முடைய ஆவியில ஞாபகத்துக் கொள்ளணும், அது தேவனோடு கூட என்ன பண்ணணும், ஏன்னா தேவனால பிறந்தபடினால தேவனுடைய காரியங்களை குறித்து அதிக கவனமாயிருக்கும். ஆகும். Spirit always God conscious. அது கூட இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னு சொன்னா, as a spirit you must start praying in the spirit. So தேவனுடைய காரியங்களை அறிய வேண்டும். மனுஷன் கொடுக்கப்பட்ட ஆவி 3 காரியங்கள் அதிகம் என்ன சொல்றது செயல்பாடுகள்ல இருக்கும். 3 காரியங்கள். The number one always ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, discernment. அறிந்து கொள்ளணும். எது அறிந்து கொள்ளணும் பார்த்தீங்கன்னு சொன்னா, எது சரி எது தவறு தெரியும். உட்காந்து நீங்க பண்ண முடியாது. அப்ப தன்னுடைய ஆவி என்ன பண்ண உதவி செய்யறது என்ன சொன்னா, எது தேவன் பார்வைக்கு சரியானது, இது தேவனுடைய பார்வைக்கு சரியில்லாது. The spirit it discerns. Very important. அதனால வந்து ஸ்பிரிட் கான்ஷியஸா நீங்க இருக்கும் பொழுது வெரி கிளியரா உங்களுக்கு என்ன பண்ணணும், எங்க இருக்கணும் எங்க இருக்கக்கூடாது, யாரோட இருக்கணும் யாரோட இருக்கக்கூடாது, எல்லாமே உங்களுக்கு வந்து கிளாரிட்டியா இருக்கும். ஏன்னா தேவனுடைய ஆவி மாம்சத்துக்குரியதோட ஒத்து போகவே போகாது. அப்ப you have to be conscious. Praise the Lord. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, the spirit வந்து பாத்தீங்கன்னா an intuition அப்படின்னா revelation. You get a divine revelation. தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வீங்க. தேவனுடைய வெளிப்பாடு ஆவியில தான் பெற்றுக்கொள்வீங்க. மாம்சத்துல எதுவுமே பெற்றுக்கொண்டாலும் அது பிரயோஜனமே இல்லை. ஆவியில தான் பெற்றுக்கொள்வீங்க. ஏன்னா the Lord speaks here. So you have a revelation. மூன்றாவது பாத்தீங்கன்னா தேவனோடு கூட ஐக்கியம். இதுதான் ஆவியானவர். நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. நல்லா பாருங்க, நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கிறதுக்காக நன்மை தீமை என்னது என்று நாம் அறியும்படிக்கு, தேவனுக்கு பிரியமானது எது, தேவனுக்கு பிரியம் இல்லாதது எது, உங்களுக்கு அறியும்படிக்கு நமக்கு என்ன சொல்றது, அந்த உணர்வு உண்டாக்குறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா தேவனுடைய வெளிப்பாடு, ரெவலேஷன் ஆஃப் காட். அது மூன்றாவது அவரோடு கூட ஐக்கியம். நடுவில் நமக்கு ஆட்கள் தேவையில்லை, அவரோடு கூட நாம் என்ன பண்ண டைரக்ட்லி யூ கேன் கீப் a relationship. அவரோட உறவை வைத்துக் கொள்ளும், ஐக்கியத்தை நம்ம வைத்துக் கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ரைட், ஓகே. இப்ப அந்நிய பாஷையில பேசும் பொழுது நமக்கு பக்தி விருத்தி உண்டாகிறது. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம். எண்ணத்தினாலெனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதா இருக்கும். இப்ப அந்நிய பாஷையில பேசும்பொழுது என்னமா, என் ஆவி எல்லாம் புரிஞ்சுங்க. அப்ப அந்நிய பாஷையில பேசும்பொழுது என்ன, ஆவியில என்ன பண்றீங்க, பேசுறீங்க. இப்ப இந்த ஆவியில பேசும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்கீங்க. நீங்க என்ன சொல்றது, தேவனுடைய காரியத்தை தான் பேசுறீங்க. வேற எந்த காரியத்தையும் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. ஏன்னா ஆவியானது தேவனிடத்திலிருந்து பெற்றபடினால, தேவனால உயிர்ப்பிக்கப்பட்டபடினால, அவருடைய சாயலா இருக்கிறபடினால தேவனுடைய காரியத்தை பேசுகிறது. இப்ப தேவ காரியத்தை பேசும்போதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், it starts downloading. என்னுடைய குறைகள் என் ஆவிக்கு தெரியும். மனுஷனுடைய ஆவி வந்து தீபமாய் இருக்கிறது. அதனால ஞாபகம் வச்சுக்கணும், it understands everything. My spirit knows inside of me.
எனக்கு இருக்கு. அப்ப என் பலனுக்கு என்ன வேணும், எனக்கு என் பலவீனம் என்ன, எது எனக்கு வேணும், என்ன காரியங்கள் மாறணும் என் ஆவிக்கு தெரியும். இப்ப இந்த காரியங்களை நான் மாற்றணும்னு சொன்னா என் மாம்சத்துல எல்லாம் மாத்த முடியாது. அப்ப என்ன வேணும், எனக்கு பரத்துல இருந்து எனக்கு உண்டாகணும். அப்ப நான் என்ன பண்றேன், இப்ப என்னுடைய ஆவி என்ன பண்ணுது, it starts talking to God. Download the character of God, the image of God. எப்படி இருக்கணும், எது எனக்கு இருந்து ரிமூவ் ஆகணும், எதை நான் மேற்கொள்ளணும், எதுல நான் பலவீனமா இருக்கிறேன். ஆமா, பிரைஸ் தி லார்ட். அதுதான் வந்து ஸ்பீக் இன் டங்ஸ். அதுதான் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, பிசாசு வஞ்சனையில அதை வந்து நிறைய பேர் அதை பேசாதபடிக்கு, சபைகளில வந்து அதை பண்ணாதபடிக்கு என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு நிறுத்திட்டாங்க. நான் தனிப்பட்ட வாழ்க்கையில பண்றது. See, I'm a spirit person. தேவன் என்னப்பட்ட ஆராதனை, ஆவியில் ஆராதனை எதிர்பார்க்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தது என்னுடைய என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்நிய பாஷையில பேசும் பொழுது ஆவியில் என்ன பண்றேன், விண்ணப்பம் பண்ணுகிறேன். அப்ப நான் என்ன பண்றேன், என் மாம்சத்துல பண்ணும் பொழுது காண்கிறபடி தரிசிக்கிறபடி செய்யறேன். அது ஒன்றுக்கும் ஆவியில இந்த ஆவியில நான் பண்ணும் பொழுது என்ன பண்றேன், தேவனுடைய காரியத்தை பண்றேன். ஏன் நான் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறார், என் ஆவிக்கு உதவி செய்கிறார். ஆகிய அந்நிய பாஷையில் பேசும் பொழுது நான் எதை பேசுகிறேன், என் தேவனுடைய காரியத்தை பேசுகிறேன். அந்த காரியங்களை சொல்ல என்னில என்னென்ன காரியங்கள் வேண்டுமோ, என்ன காரியங்களை நடப்பிக்கணுமோ, என்ன செய்வதற்கு கிருபைகள் வேண்டும், அதெல்லாம் நான் விண்ணப்பத்தை பண்ணிட்டு இருக்கேன். இப்ப என்ன ஆகுது, என் உள்ளான மனிதன், இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், என் உள்ளான மனிதன் ஆவியில பெற்றுக்கொண்டதை என் ஆத்மாவில் வரும் பொழுது என் உணர்வு பகுதி, என் சித்தம், என் சிந்தை, என் உணர்வுல என்ன ஆகுது, பலன் உண்டாகுது. நல்லா புரிஞ்சுக்கணும். உள்ள மாம்சத்துல பார்க்கல, ஆனா இங்க என்ன ஆவியில பார்க்கறதுனால இங்க பலன் உண்டாகுது. அப்பொழுது என் மாம்ச செயல் வரும் பொழுது பசங்க சொல்லுது, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்ப அவனை மேற்கொள்ளக்கூடியது எப்ப வரும், உள்ளான மனிதன் பலனடையும் போதுதான் வெளி மனிதன் என்ன பண்ண முடியும், வெளியேறமான கிரியைகளை ஜெயமடையும். நீ ஆசைப்பட்டாலும் ஜெயமடைக்க முடியாது, ஏன்னா உள்ள பலப்படல. நல்லா புரிஞ்சுக்க, உள்ள பலப்பட்டாதான் எடுக்க முடியும், இல்ல எடுக்க முடியாது. நீங்க தீர்மானங்கள் எடுக்கலாம், நிறைய தீர்மானம் எடுக்கலாம், ஆனா என்ன பண்ணணும், உள்ள பலப்படும். அதனாலதான் எப்பொழுதுமே ஆவியில என்ன பண்றது, தேவனோடு கூட நல்ல வசனத்துல நல்லா எடுத்து பலப்படணும். அப்பதான் உள்ளான மனுஷன் பலம். ஏன்னா சாப்பாடு உணவா இருக்கிறது, தேவனுடைய வசனம் சாப்பிடணும், தேவ வசனத்தை சாப்பிடணும், வாழ்க்கையா மாற்றணும், பலனா மாற்றணும். அந்நிய பாஷையில பேசும் பொழுது என்ன பண்ணுங்கன்னு சொன்னா, நம்ம வந்து தேவனோட காரியங்களை பேசுறோம், ஆவியில காரியங்களை பேசுகிறோம். அப்ப எனக்கு வேண்டிய காரியங்களை பரத்துல இருந்து நான் எடுத்துக்கொள்கிறேன். அதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அப்ப have to be led by the Spirit. Praise God. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கீங்க. அப்ப நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை, அப்ப என் உள்ளான மனுஷன் உணர்வுள்ளவனா இருந்தாதான் ஆவியானோட நடத்துதலுக்கு நான் இடம் கொடுப்பேன். என் உள்ளான மனுஷன் உணர்வு இல்லை, நான் என்ன பண்ணுவேன், மாம்சத்துக்கு தான் இடம் கொடுப்பேன். புரியுதா உங்களுக்கு? நான் மாம்சத்தில் நடக்கப்பட்டால் நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்ல, புத்திரன் என்று சொல்றதுக்கு முடியாது. ஆவி நடத்தப்பட்டால் தான் புத்திரன் என்று சொல்லப்படுகிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா being rooted and established in God's love. மூன்றாவது ஆவியில இது உள்ளான மனுஷனை பலப்படுவது இருந்துச்சுன்னா தேவ அன்பில் வேறு உண்டு, அது நிலை பெறும். ரொம்ப முக்கியம். வாசிச்ச முன்னாடி எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல அங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்லப்பட்டிருக்கும் போது, நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றுள்ளாகி, உங்களுக்கு அன்பின் அகலமும் நீளமும் ஆழம் உயரம் என்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். நல்லா பாருங்க, அறிவுக்கு எட்டாத அன்பு. இது ஆவியில அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்து என்ன பண்ணணும், கேட்கணும். இந்த பாயிண்ட் எடுக்கிறீங்க, பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க, அந்நிய பாஷை அடையாளத்தோட பேசுறீங்க சொன்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த வசனத்தை எடுத்துட்டு இதை எடுத்துங்க. இப்ப என்ன பண்ணணும், விண்ணப்பிக்கணும். ஆவியானத்தை கேட்கணும், விண்ணப்பிக்கணும். அப்ப இந்த காரியங்களை வச்சு விண்ணப்பிக்கும் பொழுது என்ன நடக்கும்,
பரலோகத்தின் காரியங்கள் உங்களுக்கு வெளிப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஓகே, சோ உள்ளான மனுஷனை பலப்படுது 3 காரியங்களை நம்ம இது பண்ணோம். ஒன்று ஸ்பிரிட் கான்ஷியஸ், ரெண்டாவது பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினால என்ன பண்றது, நீங்க பக்தி விருத்தி அடைவதற்கு காரியங்கள். அது மூன்றாவது தேவனுடைய அன்பில நம்ம நிலைத்திருக்கணும். ரொம்ப முக்கியம். இது பண்ணும்போது உள்ளான மனிதன் பலனடை. சரி, உள்ளான மனிதனை பலனடைவதனால நமக்கு உண்டாயிருக்கிற நன்மைகள் என்று சொல்லி பார்க்கும்போது, உள்ளான மனுஷன் பாத்தீங்கன்னா பலனடையும் போது 3 things happen. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆத்மா வந்து சிந்தை, சித்தம், உணர்வு. உள்ளான மனுஷன் பலனடைகிறான்னு அர்த்தம். You will have a strong mind, a strong will and a strong emotion. புரியுதா உங்களுக்கு? உள்ளான மனுஷன் பலனடையும் போது என்ன ஆகுது? உங்களுக்கு பலனான சிந்தை, பலனான சித்தம், பலனான உணர்வு. எதுக்கெடுத்தாலும் அழ மாட்டீங்க. புரியுதா உங்களுக்கு? எதுக்கெடுத்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்க, எதுக்கெடுத்தாலும் பயப்பட மாட்டீங்க. உள்ளான மனுஷன் பலனடையும் போது இப்படிதான் எதை குறித்தும் கவலைப்படவே மாட்டீங்க. You'll be so strong. Your inner man is strong. நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு காரியம் உள்ள வந்தாலும் உள்ள இருந்து என்ன பண்ணணும்? உள்ள போகணும். காதுல கேட்கிறோம், நல்லா புரிஞ்சுக்கணும். என்னுடைய உணர்வுகள் வேலை செய்யணும்னா உள்ள போகணும். இன்ட்ரெஸ்ட் கேட்டு அப்ப உள்ள போய் என்ன பண்ணணும்? உள்ள வந்து ரியாக்ட் பண்ணணும். உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா இது உள்ள போனாலும் வேலை செய்யணும். இவ்வளவுதான். If you have a strong emotion, உடைய உணர்வுகள் பலன் உள்ளதா இருக்குமே ஆனால் எதுக்கும் அசையமா. ஆமென். தேவ மனுஷர்கள் நின்றது காரணம் பலனை பெற்றார். தேவ பலனை பெற்றார். பரிசுத்த ஆவியினால பலன் பெற்றதுனால என்ன பண்ண தைரியமா இருந்தாங்க. இதுதான் அதெல்லாம் அவங்க சொல்லலாம். ஆனா எனக்கு சொல்லப்பட்டிருக்கேன்னு சொன்னா, நீடித்த நாட்களால் நான் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காண்பிப்பேன். உள்ளான மனுஷன் இன்னைக்கு அதற்கு இடமே இல்லை. இன்னைக்கு எல்லாமே வந்து என்ன பண்றாங்க சொன்னா, அநேகருடைய எதிர்ப்பு இன்னும் குறித்து ஒரு கவலை இல்லை, பலப்படுத்த வாழ்க்கையில ஓடிக்கிட்டு இதை பண்ணிட்டு அதை பண்ணிக்கிட்டு ஆண்டவர் அர்த்தம் செஞ்சார், ஆண்டவர் இதை செஞ்சார், அதை செஞ்சார், அதை பண்ணார். எதுவுமே எப்போதும் நல்லா புரிஞ்சுக்கீங்க. யுத்தம்னு ஒண்ணு இருக்குது. அதனால நிற்கும் போது நிக்க முடியாது. ஏன்? பிகாஸ் நாட் ஸ்ட்ராங். ஏன்னா யுத்தம் மாம்சத்துக்குரியது இல்லை. சரீரத்தை அழிக்கிறவனை குறித்து நான் பயப்பட வேணாம் வசனம் சொல்லுது. யோசிச்சு பாருங்க. அழிக்கிறதுக்கு ஒரு எழுப்பும் போது பயப்படும். ஏன்? மாம்சத்துக்குரியவரா இருக்கும்போது. ஆவிக்குரிய இருந்தீங்க என்ன பண்ணுவீங்க? நான் அவருக்காக பாடுபட மாத்திரம் அல்ல, அவருக்காக மறிக்கவும் நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஏன்? உள்ளான மனுஷன் பலன் அடைந்ததுனால. உள்ளான மனுஷன் பலன் இருக்கும்போது என்னது? என்ன சொல்றது? மரணம் வந்து என்ன? ஆதாயம். It is a gain. Death is a gain. அது வசனம் சொல்லுங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், எனக்கு ஆதாயம், கெயின். புரியுதா உங்களுக்கு? ஆவிக்குரியதுல உள்ளான மனுஷன பலனடைந்தா வாழ முடியும். அப்படி சொல்லிடலாம் வசனத்தை. மரணம் என்கிற நாட்கள் வரும்போது நான் பார்க்கிறேன், இந்த மரணம் என்கிற ஒரு காரியம் வரும்போது எல்லாரும் ரொம்ப யோசிக்கிறாங்க. ஆமா, அதான் நான் சொல்றேன். தெளிவா இருங்க. எங்க போறதுக்கு நம்ம இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்? எங்க போறதுக்கு இங்க வாழ்றோம்? எல்லாமே எப்படி? அது இன்னைக்கு போனாங்க, நாளைக்கு போனாங்க. வாட்ஸ் மை டெஸ்டினேஷன்? எல்லாம் புரியும். மரணம் என்பது நமக்கு ஆதாயம். நல்லா புரிஞ்சுக்கணும். மரணம் என்பது டுடே if I go fine, tomorrow I go it's fine. praise God. எப்ப தரணும் போறதுக்கு பயப்படணும்? அழைக்கப்பட்ட அழைப்பை தெரிந்து கொள்வதில்லை, செய்யாம நாட்களை வீணாக்கும் போதுதான் அங்க வெக்கப்பட்ட நிக்கணும் போது நான் பயப்படணும். மரணத்துக்கு பயப்படக்கூடாது. அவருக்கு முன்னாடி நிக்கணுமேன்றதுக்கு வைக்கப்படணும். அதுக்கு பயப்படணும்.
ஆண்டவர் நான் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு வெட்கப்படாத ஊழியக்காரங்க வருது ஆண்டவரை, அதுக்கு பயப்படணும். மரணத்துக்கு இல்லை. மரணம் எனக்கு ஆதாயம். ஏன்னா நான் போக வேண்டிய வீடு அங்கதான், என்னுடைய வாழ்க்கை அங்கதான், இங்க கிடையாது. கிளியரா இருக்கும். ஒரு உள்ளான மனிதன் பலனடையும் போதுதான் தெளிவா இருப்பீங்க. இல்லன்னா இன்னைக்கு மரணத்துக்காக பயப்படுறாங்க. மனுஷன் இருந்து எல்லாமே ஏன் தெரியுமா? தெளிவில்லை யாருக்கு. உள்ள பலப்படுத்துறது எல்லாம் வெளியேறலாம் இருக்காங்க. வானத்துல இருந்து அக்னி அடக்க ரெடி. ஆனா ஒரு வார்த்தை, ஒரு ஸ்திரீடத்துல இருந்து ஒரு வார்த்தை வந்த உடனே என்ன சொல்றது? குவீன், குவீன் ராஜஸ்திரியா, ராணி, ராணியிடத்துல இருந்து ஒரு வார்த்தை வந்த உடனே பயம் வந்துச்சு. ஏன்னா உள்ள ஸ்ட்ரென்த் இல்லை. ஆனா உங்களுக்கு எனக்கு அப்படி இல்லை. கிருபை, அவர் நமக்குள்ள வாசமா இருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மை தூக்கி நிறுத்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். See, strengthen your inner man first. புரியுதா உங்களுக்கு? You have to have a strong mind. அது எப்படி வசனம் தான் ரொம்ப அழகா இருக்குது. நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை பெருமை பரிபூர்ணமான சித்தம் இன்னது அறிவுபடிக்கு உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். Renew your mind with the word, the truth of God. சிந்தை பலனடையும். தேவ வார்த்தையை நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது சிந்தை பலனடையும். இன்னும் பலனடையாது. உங்களுடைய உணர்வுகள் ஸ்ட்ராங் ஆகும். புரிஞ்சுக்கணும் நீங்க. See, உணர்வுல things happening around, எதுவும் உங்களை என்ன பண்ணக்கூடாது? அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அது அஃபெக்ட் பண்ணாம இருக்குன்னு சொன்னா என்னன்னா, you should have that confidence. பயமுள்ள வராது. உங்களுக்குள்ள திட நம்பிக்கை இருக்குமே. நான் சொல்றேன், என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். எனக்கு வாக்கு உரைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் எனக்கு செய்து முடிப்பார். If you have that trust, உணர்வுகள் என்ன பண்ணிடுவாங்க? ஒன்னும் பிசாசை எதிர்பட முடியாது. Because you become stronger. Because you know this is what can happen, this cannot happen. இப்படிதான் நடக்கும், இப்படி நடக்க முடியாது. காரணம், எனக்கு வாக்கு பண்ணினவர் இதுதான் எனக்கு வாக்கு பண்ணினார். ஹalleluya. ஆமென். நீ நாயனுக்கு முன்பாக நிற்கணும் என்று சொல்லி பவுலுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அவன ஆயத்தமா போகிறான். பாத்தீங்கன்னா கப்பல் சேதமா இருந்து எல்லாம் வருது, ஒன்னும் என்ன பண்ண முடியல. இல்ல அடுத்தது போய் அந்த தீவுல கட்டைகள் எடுக்கிறான். ஒரு சர்ப்பம் வந்து அவனை கடிக்குது. அதை பத்தியும் கவலைப்படல. ஏன்னா சாவுக்கு ஏதாவது எதை குடித்தாலும் என்ன பண்ண முடியாது. நீ போய் அங்க நிக்கணும். The word given is what? You have to stand before the season. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு அது பிடிக்கும். வாக்கு தத்தெல்லாம் ஓகே தான். ஏன்னா உள்ள ஸ்ட்ராங்கா இல்ல. உள்ள ஸ்ட்ராங்கா இருந்தா என்ன பிரச்சனை? எப்படி இருக்கும்? இதுதான் வாக்கு தத்துவம். ஆகினாலே சகலமும் இதற்கு ஏற்றபடிதான் நடக்கும். எனக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு இருக்குது, என் தெரிந்து கொள்ள இதுதான். ஆகினாலே சகலமும் என் அழைப்பையுமே தெரிந்து கொள்வதையும் நிறைவேற்றும்படிக்கு சகலமும் எனக்கு நன்மைக்கு எதுவாக இருக்கும். When your inner man gets stronger, உள்ளான மனிதன் திறனடைந்தாதான். நீங்க அதனாலதான் எத்தனை வருஷங்கள் ரட்சிப்பு விசுவாசியா இருந்தாலும் ஊழியத்துல இருந்தாலும் என்ன இருந்தாலும் உள்ளான மனுஷன் பலர் இல்லாதனால இன்னைக்கு சின்ன சின்ன காரியங்கள் ஆசைக்கும். கர்த்தர் சூழ்நிலைகளுக்கு என்ன பண்ணும்? பேசிக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஸ்ட்ராங் நம்ம என்ன சொல்றது? பலப்படுத்தப்பட்ட உள்ளான மனிதன் இருக்கும்போது என்ன சொன்னா, அவன் is able to witness unto the world. ஏன் உள்ளன்னு சொன்னா, உலகத்திற்கு சாட்சியாக நிற்க முடியும். எத்தனை என்ன சொல்றது புயல் வீசினாலும், எத்தனை காற்று வீசினாலும் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. வீடு அசைக்கப்படுவதில்லை. ஆமென். Praise the Lord. You will be able to be a witness for the love of God. தேவ அன்பு, அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை the world will see. உலகமானது காணும். Number 2, you will always be an overcomer. பிசாசுடைய எல்லா தந்திர உபாயங்களையும் மேற்கொள்வீங்க. You will always be an overcomer. எப்பொழுதும் ஜெயங்கொள்றா இருப்பீங்க. ஆமென். ஏன்னா உள்ளான மனுஷன், ஏன்னா அப்படி தந்திர உபாயங்கள் அறியாதவர்கள நீங்க எல்லாம் தியானிச்சிருக்கீங்க. ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். If you are a strong inner man, if you have a strong inner man, பலனான உள்ளான மனிதனுக்கு சொன்னா, you are always an overcomer.
அவனுடைய எல்லா தந்திரோபாயங்களும் தெரியும். அது எல்லாத்தையும் மேற்கொள்வீங்க. கர்த்தர் சொல்றாங்க. வசனங்களை கொடுக்கல, நீங்க வாசிக்கலாம். எபேசியர்ல இருக்குது, அது 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா பலனான உள்ளான மனுஷன் இருக்குமே சொன்னார். நீங்க பாத்தீங்கன்னா you will able to persevere and endure. சகலத்தை சகிக்கவும் சகலத்தை தாங்குகிறவர்களாக இருப்பீர்கள். ஆமென். ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு என்ன சொல்றது, கண்ணீரின் பள்ளத்தாக்கு, ஒரு வேதனை, ஒரு இழப்பு உங்களை அசைக்க முடியாது. இவை எல்லாவற்றிலும் இருந்து தேவனுடைய அன்பில் எங்கள் பிரிக்க மாட்டாத என்று நிச்சயத்தை இருக்கிறோம். ஆமென். சொல்லுவோம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது அப்போஸ்தலன் பவுலுடையது. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அதனால கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அப்புறம் நம்ம கொலோசியர் 1:11 அதை நீங்க எடுத்து வாசிக்கலாம். உள்ளான மனுஷன் எப்படி சொன்னார், ஒரு பலனா இருக்கானா, you will never give up easily. ஞாபகம் வச்சுக்கங்க. ஆமென். ஒரு நாள் விட்டு கொடுக்கவே you stand like a rock. ஆமா ஆமா. எத்தனை பேர் எழுப்பினார், அது ஒரு வெண்க அலங்கத்தை போல இருப்பேன். ஏன்னா உங்களோடு இருக்கிறவர் இன்னார் என்பதை அறிகின்றார். போகும்போது நான் சில காரியங்களை பேசிக்கிட்டே போவேன். நீங்க என்ன பண்ணுச்சுன்னா காரியங்கள் ஒப்பு கொடுத்து இந்த நாட்களுக்கு ஒரு வாரத்துக்கு எடுத்து டைம் எடுத்து நம்ம இருக்கிற நாட்கள் ஒரு 9 days இருக்குது. இந்த நாட்களை எடுத்து ஒப்பு கொடுத்து உள்ளான மனுஷனை பலப்படுத்துங்க. ஏன்னா புதிய இதுக்குள்ள போகும் பொழுது கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. நம்ம நிலைத்திருக்கிற மாறணும். ஆமென். ஒரு வித்தியாசமான நீங்க மாறினீங்கன்னா அந்த கடைசி நாட்களில் கர்த்தர் என்ன சொல்றாங்க, மகிமைப்படுவார். அநேக தேவனை காணும்படிக்கு. ஆமென். ஆமென். கடைசியாக இந்த வசனத்தை நம்ம படிக்கிற 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அப்போஸ்தலன் சொல்ற சொல்றாரு, அது நிமித்தமே நாங்கள் சரீரத்திலே குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க. ஆமென். ஹல்லேலூயா. ப்ளீசிங் அன்டு காட். இந்த சரீரத்தில் இருந்தாலும் சரி இல்லாலும் சரி, ஃபோக்கஸ் என்ன தெரியுமா, how to please God. ஆவியிலே நடக்கிறவன் அவரை பிரியப்படுத்துகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். மாம்சத்தில் நடக்கிறவன் அவரை பகையா இருக்கிறார், அவரை பிரியப்படுத்தவே முடியாது. ஆகிய ஆவிக்குரியவர்களாய் இருக்கிறனா ஆவியை நடந்து தேவனை பிரியப்படுத்துவதாய் நாம் காணலாம். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம்.